ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரேஷ்மா கார்த்திக். இன்றைக்கி நான் வந்து பீட்ரூட் வச்சு ஒரு துவையல் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் வரமல்லி இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி அதையும் வந்து லோ ஃப்ளேம் வச்சு நம்ம இந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வரமல்லியோட இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆனால் கருகக்கூடாது, கருகுனா அதுவும் டேஸ்ட்டு மாறிடும். எந்த ரெசிப்பியில் நீங்கள் வரமல்லி யூஸ் பண்ணாலும் அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வரமல்லியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு பீட்ரூட் துருவனது ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இந்த எண்ணெயிலே போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணதில்லை, கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லோ ஃப்ளேம் வச்சு வதக்கிட்டு இருந்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். அதனால் லோ ஃப்ளேம் வச்சு இதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி அதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப வேண்டாம். அந்த புளிப்பு வந்து இது கூட ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு புளி வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே நல்லா எல்லாத்தையும் தேங்காயெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துட்டேன். பாருங்கள், புளி வந்து இவ்வளோ சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றாமல் இதே மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பாடு கூட நல்லா பசஞ்சு சாப்பிட முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரேஷ்மா கார்த்திக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் எல்லாருக்கும் டாடா, பாய்.